Next topic is hydrogen bonding. So the hydrogen bonding வந்து chemical science, biological scienceல ரொம்ப இம்பார்ட்டனா இருக்கு. So and then structure of ஒரு proteinoட structureலையும் DNA structureலையும் hydrogen bonding வந்து present ஆயிருக்கு. So and then hydrogen வந்து so highly electronegative atom கூட so bondingல வந்து involve ஆகுது. So அது ரெண்டுத்துக்கு இடையில form ஆகிற bond வந்து எப்படி இருக்குன்னு சொல்றாங்க, covalent bond வந்து இருக்குது. So highly negative elementனா highly electronegative atomனா fluorine, oxygen, nitrogen, so இது கூடலாம் வந்து bondingல வந்து involve ஆயிருக்கு. So அப்போ வந்து என்ன ஆகும், ஸோ ஒரு ஆட்டம் வந்து அதோட சார்ஜ் செப்பரேஷன் வந்து அங்கே வந்து நடக்குது. ஸோ ஹைலி எலக்ட்ரோ நெகட்டிவ் வந்து என்னாகும், ஸோ நெகட்டிவ் சார்ஜாக மாறுது. ஸோ அதன் ஹைட்ரஜன் வந்து பாசிட்டிவ் சார்ஜாக மாறுது. ஸோ அதுதான் வந்து இங்கே என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க, the bond is polarized. So next, due to this effect, the polarized hydrogen atom is able to form the weak electrostatic interaction with the other electronegative atom present in the vicinity. So that means, so example, orthonitrophenol வந்து எடுத்துப்போம். So இதில் வந்து பார்த்தோம்னா ஆக்சிஜனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் இடையில வந்து என்ன ஆகுது, ஆக்சிஜன்கிறது highly electronegative than the hydrogen. ஸோ அப்போ இது ரெண்டுத்துக்கும் இடையில வந்து covalent bond வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ அப்போ இது வந்து என்ன ஆகும், சார்ஜ் செப்பரேஷன் வந்து நடக்குது. ஸோ ஆக்சிஜன் வந்து நெகட்டிவாக மாறும், ஸோ ஹைட்ரஜன் வந்து பாசிட்டிவாக மாறும். ஓகே, ஸோ இப்போ வந்து என்ன ஆகுது, இந்த ஹைட்ரஜன் வந்து இது பக்கத்தில் இருக்கிற ஹைலி எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம் கூட பாண்டிங்கில் வந்து இன்வால்வ் ஆகுது. ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா இங்கே NO2 குரூப் இருக்குதா, ஸோ அப்போ இதில் இருக்க ஆக்சிஜன் கூட வந்து ஹைட்ரஜன் வந்து பாண்டிங்கில் வந்து இன்வால்வ் ஆகுது. ஸோ அப்போ இது ரெண்டுத்துக்கும் இடையில ஃபார்ம் ஆகிற பாண்ட் தான் வந்து என்ன சொல்கிறாங்க, ஹைட்ரஜன் பாண்டிங். So this interaction is called as hydrogen bonding. So இதோட எனர்ஜி வந்து எப்படி இருக்குதுன்னா 20லேருந்து 50 கிலோஜூல் பர் மோல் அவ்வளோ எனர்ஜியாக வந்து இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம எப்படி மென்ஷன் பண்ணுறோம்னா டாட்டட் லைன்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸோ இந்த பாண்ட் வந்து கோவேலண்ட் பாண்ட் தான் இருக்கிறதுலே ஸ்ட்ராங்கர் பாண்டாக வந்து இருக்கும். ஸோ அதோட எனர்ஜி வந்து எப்படி இருக்குது, 100 கிலோஜூல் பர் மோலாக இருக்குது. ஆனால் நம்ம ஹைட்ரஜன் பாண்டிங் வந்து கோவேலண்ட் பாண்டை விட வீக்கராக இருக்குது. ஆனால் வேண்டர்வால்ஸ் இன்ட்ராக்ஷனை விட அதிகமாக இருக்குது, அதோட ஃபோர்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ வேண்டர்வால்ஸுக்கு வந்து பார்த்தோம்னா 20 கிலோஜூல் பர் மோல் தான் அதோட எனர்ஜி. ஹைட்ரஜன் பாண்ட் கேன் அக்கர் வித்தின் த மாலிகுல். ஸோ ஒரு பாண்டிங், ஹைட்ரஜன் பாண்டிங் வந்து ஒரு வித்தின் த மாலிகுல், ஒரே மாலிகுல்குள்ளே பாண்டிங்கில் வந்து இன்வால்வ் ஆச்சுன்னா அதை வந்து என்ன சொல்கிறோம், இன்ட்ரா மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங். ஸோ அண்ட் தென் ஹைட்ரஜன் பாண்ட் வந்து ஒரு மாலிகுலுக்கும் இன்னொரு மாலிகுலுக்கும் இடையில வந்து பாண்டிங்கில் இன்வால்வ் ஆச்சுன்னா அதை வந்து என்ன சொல்கிறோம், இன்டர் மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங். ஸோ இன்ட்ரா மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் எக்ஸாம்பிள் ஆர்த்தோ நைட்ரோஃபீனால் அண்ட் சாலிசிலால்டிஹைட். ஸோ இப்போ ஆர்த்தோ நைட்ரோஃபீனாலில் வந்து என்ன ஆகுது, OHன்னு ஒரு குரூப் இருக்குது, NO2ன்னு ஒரு குரூப் இருக்குது. ஸோ அதாவது ஒரே மாலிகுல்குள்ளார ரெண்டு குரூப்ஸ் இருக்குது. ஸோ அப்போ ரெண்டு குரூப்ஸ்க்கு இடையில பாண்ட் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ அதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம், இன்ட்ரா மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங். ஸோ இந்த அனதர் எக்ஸாம்பிள் இன் சாலிசிலால்டிஹைட். ஸோ OH குரூப்புக்கும் CHO குரூப்புக்கும் இடையில, ஸோ இங்கே இருக்கிற ஹைட்ரஜனுக்கும் பக்கத்தில் இருக்கிற குரூப்புக்குள்ள இருக்கிற ஆக்சிஜனுக்கு இடையில பாண்டிங்கில் வந்து இன்வால்வ் ஆகுது. அதை வந்து என்ன சொல்கிறோம், இன்ட்ரா மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங். ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங். ஸோ இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங்னா வந்து என்ன அர்த்தம், ஸோ ஒரு மாலிகுலுக்கும் பக்கத்தில் இருக்கிற இன்னொரு மாலிகுலுக்கு வந்து பாண்ட் வந்து ஃபார்ம் ஆச்சுன்னா அது வந்து நம்ம என்ன சொல்கிறோம், இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங். ஸோ இது வந்து என்ன ஆகும், இதே ஒரே லைக் மாலிகுல்ஸ்னால் இது ஒரே மாலிகுலர், சப்போஸ் எக்ஸாம்பிள் வந்து எப்படி சொல்லலாம்னா ரெண்டு வாட்டர் மாலிகுல்ஸ்க்கும் இடையில வந்து பாண்ட் ஃபார்ம் ஆகலாம். அதர்வைஸ் ஸோ இது வந்து என்ன சொல்லியிருக்காங்க, அமோனியா இருக்குது, வாட்டர் மாலிகுல் சொல்லியிருக்காங்க. ஸோ அமோனியாவுக்கும் வாட்டர் மாலிகுல்ஸ்க்கும் ஸோ இடையில கூட பாண்ட் வந்து ஃபார்ம் ஆகலாம். ஸோ அதுதான் லைக் அன்லைக் மாலிகுல்ஸ்னு சொல்கிறாங்க. லைக்னா ரெண்டுமே வாட்டராக இருக்கலாம், இல்லைனா ரெண்டுமே அமோனியாவாக இருக்கலாம். ஸோ அன்லைக்னா ஸோ ஒரு வாட்டருக்கும் அமோனியாவுக்கும் இடையில கூட பாண்டிங் வந்து இன்வால்வ் ஆகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ த ஹைட்ரஜன் மாலிகுல்ஸ் ஃபார்ம் ஸ்ட்ராங் ஹைட்ரஜன் பாண்ட் வித் ஒன் அனதர். ஸோ வாட்டர் மாலிகுலில் வந்து எப்படி இருக்குது ஹைட்ரஜன் பாண்டிங்னா ஸோ வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு வாட்டர் மாலிகுலை சுற்றி நாலு வாட்டர் மாலிகுல்ஸ் வந்து அது கூட வந்து பாண்ட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ வாட்டர் மாலிகுலோட ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த வாட்டர் மாலிகுல். ஸோ இது வந்து என்னாகும், H2O அதோட ஃபார்முலா. ஸோ ரெண்டு ஹைட்ரஜன் ஒரு ஆக்சிஜன் வந்து இருக்குது. ஸோ ஆக்சிஜன் வந்து நெகட்டிவ் சார்ஜ் போலரைஸ்ட் ஆகிறதுனால ஸோ இது வந்து எப்படி இருக்கும், ஹைலி நெகட்டிவ் சார்ஜாக இருக்கும், ஹைலி எலக்ட்ரோ நெகட்டிவ். ஸோ அது வந்து நெகட்டிவ் சார்ஜாக மாறும். ஸோ இங்கே ஹைட்ரஜன் வந்து பாசிட்டிவ் சார்ஜாக இருக்கும். ஸோ அப்போ
இதில் இருக்க ஹைட்ரஜனுக்கும் இன்னொரு அது பக்கத்தில் இருக்கிற மாலிகுலுக்குள்ள இருக்கிற ஆக்சிஜனுக்கு இடையில பாண்ட் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ இதுதான் வந்து என்ன சொல்கிறாங்க, ஹைட்ரஜன் பாண்டிங். இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாலிகுலில் அந்த ஆக்சிஜனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் இடையில இருக்கிற பாண்டோட டிஸ்டன்ஸ் வந்து 100 பிகோமீட்டர் வந்து இருக்கும். ஸோ லைக் தட் இங்கே வந்து இங்கே பக்கத்தில் இருக்க ஆக்சிஜனுக்கும் ஸோ இங்கே இருக்கிற ஹைட்ரஜனுக்கு இடையில ஃபார்ம் ஆகிற ஹைட்ரஜன் பாண்டிங்கோட டிஸ்டன்ஸ் வந்து 180 பிகோமீட்டர் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை வந்து நம்ம கோவேலண்ட் பாண்டை வந்து நம்ம எப்படி ரெஃபர் பண்ணுறோம்னா சாலிட் லைன்ஸாக ரெஃபர் பண்ணுறோம். ஸோ இதே வந்து ஹைட்ரஜன் பாண்டிங் வந்து டாட்டட் லைன்ஸில் வந்து சொல்கிறோம். ஸோ இங்கே ஃபார்ம் ஆகிற கோவேலண்ட் பாண்ட் வந்து சாலிட் லைன்ஸில் சொல்கிறோம். ஸோ ஹைட்ரஜன் பாண்டிங் வந்து டாட்டட் லைன்ஸில் வந்து சொல்கிறோம். So next up, in ice, each atom is surrounded tetrahedrally by 4 water molecules through the hydrogen bonding. இதுதான் வந்து ஐஸோட ஸ்ட்ரக்சர். ஸோ இதில் வந்து என்ன சொல்கிறாங்க, ஒரு ஆட்டம் இருக்குன்னா அதை சுற்றி 4 வாட்டர் மாலிகுல்ஸ் வந்து பாண்ட் ஆகிருக்கும். இப்போ இங்கே இதுதான் ஒரு வாட்டர் மாலிகுல்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஸோ இதை சுற்றி எப்படி இருக்குது, இங்கே ஒரு வாட்டர் மாலிகுல், ஸோ இந்த சைடு ஒன்று, இது பின்னாடி ஒன்று, ஸோ அப்போ மேலே ஒன்று. ஸோ ஒவ்வொரு ஆட்டத்தை சுற்றியும் 4 வாட்டர் மாலிகுல்ஸ் வந்து பாண்டிங்கில் இன்வால்வ் ஆகிருக்கும். ஸோ அது என்ன பாண்டுன்னு பார்த்தோன்னா ஹைட்ரஜன் பாண்டிங். ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா 2 ஹைட்ரஜன் ஆட்டம் வந்து இருக்குது, 2 லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் வந்து ஆக்சிஜன் மேலே இருக்குது. ஸோ இதுதான் வந்து வாட்டரோட ஸ்ட்ரக்சர். ஸோ இது வந்து எப்படி இருக்கும், இது ஆக்சிஜன், இது வந்து 2 ஹைட்ரஜன் வந்து பாண்டிங்கில் வந்து இன்வால்வ் ஆகிருக்குது. ஓகேவா. ஸோ இப்போ வந்து இது வந்து பாண்டிங்கில் வந்து இந்த 2 எலக்ட்ரான் வந்து இன்வால்வ் ஆகிருக்கு. அதனால் நம்ம அதை என்ன சொல்லுவோம், பாண்ட் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஸோ பாண்டிங்கில் இன்வால்வ் ஆகாமல் தனியாக இருக்குது இல்லையா, ஸோ அப்போ அதை வந்து என்ன சொல்லுவோம், லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான். ஸோ இப்போ வாட்டர் மாலிகுலில் வந்து பார்க்கும்போது என்ன ஆகுது, 2 ஹைட்ரஜன் வந்து பாண்டிங்கில் வந்து இன்வால்வ் ஆகிருக்கு ஆக்சிஜன் கூட. ஸோ அப்போ இது ஒரு லோன் பேர், இது ஒரு லோன் பேர். ஸோ 2 லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து என்ன ஆகுது, பாண்டிங்கில் இன்வால்வ் ஆகாமல் ஆக்சிஜன் மேலே அப்படியே இருக்குது. ஸோ 2 hydrogen atom and 2 lone pair of electrons and oxygen atom in each water molecule allows formation of the 3-dimensional structure. ஸோ இது மாதிரி இருக்கிறதுனால தான் ஒரு 3-dimensional ஸ்ட்ரக்சர் வந்து நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும்போது ஒரு நெட்வொர்க், ஒரு பெரிய நெட்வொர்க் மாதிரி இது வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ இப்போ வந்து பார்க்கும்போது இந்த ஸ்ட்ரக்சர் வந்து ஃபார்ம் ஆகும்போது இடையில என்ன இருக்குது, நிறைய ஓப்பன் ஸ்பேஸ் வந்து இருக்குது, நிறைய வேக்கன்ட் ஸ்பேஸ் வந்து இருக்குது. ஸோ அதனால தான் வந்து ஐஸுக்கு வந்து லோயர் டென்சிட்டி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் ஐஸஸ் ஃப்ளோட்டிங் ஆன் த வாட்டர். ஸோ வாட்டரை விட கம்பேர் பண்ணும்போது இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் இருக்கிறதுனால தான் ஐஸுக்கு வந்து லோயர் டென்சிட்டி வந்து இருக்குது. ஸோ நெக்ஸ்ட், ஹைட்ரஜன் பாண்டிங் பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிஆக்சிரிபோநியூக்ளிக் ஆசிட். ஸோ டிஆக்சிரிபோநியூக்ளிக் ஆசிட் தான் நம்ம எப்படி சொல்லுவோம், டிஎன்ஏ. ஸோ சின்ஸ் தே ஹோல்ட் டுகெதர் டி, ஸோ டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி இருக்கும், ஹெலிக்கல் ஷேப்பில் இருக்குமா. ஸோ இதில் வந்து என்னென்ன இருக்கும், இதில் அடினைன், குவானைன், தைமின், சைட்டோசைன் எல்லாம் இருக்குமா. ஸோ இதில் இருக்கிற ஹைலி எலக்ட்ரோ நெகட்டிவ் ஆட்டம்க்கும் ஹைட்ரஜனுக்கும் இடையில பாண்டிங் வந்து நடக்குது. ஸோ அது வந்து ஹைட்ரஜன் பாண்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ வந்து இங்கே வந்து பார்த்தோம்னா இதோட இங்கே கொடுத்துருக்க ஸ்ட்ரக்சர் தான் இங்கே தனியாக கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து நைட்ரஜன் இருக்கு இல்லையா, இந்த நைட்ரஜனுக்கும் இங்கே இருக்கிற ஹைட்ரஜனுக்கும் இடையில பாண்டிங் வந்து நடக்குது. ஸோ இந்த நைட்ரஜனுக்கும் இங்கே ஹைட்ரஜனுக்கு இடையில பாண்டிங் வந்து நடக்குது. ஸோ அந்த மாதிரி இங்கே இருக்க ஆக்சிஜனுக்கும் இங்கே இருக்க ஹைட்ரஜனுக்கு இடையில பாண்டிங் வந்து நடக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ஹைட்ரஜன் பாண்டிங்னால தான் ஜாயின் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்கிறாங்க, இங்கே இருக்கிற மாலிகுல்ஸ்க்கு இந்த 2 ஸ்ட்ராண்டையுமே கனெக்ட் பண்ணுறது வந்து ஹைட்ரஜன் பாண்டிங் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. So next topic is hydrogen sponge. So the best studied binary hydrate are the palladium hydrogen system. So நம்ம binary hydrates வந்து பார்த்தோம், binary hydrate, ternary hydrate னு பார்த்தோம். So binary hydrate னா என்ன அர்த்தம், ஒரு மெட்டல் ஸோ ஹைட்ரஜன் கூட பாண்டிங்ல வந்து இன்வால்வ் ஆயிடுச்சுன்னா அதை வந்து பைனரி ஹைட்ரேட்னு சொல்லுவோம். 2 மெட்டல் வந்து ஹைட்ரஜன் கூட பாண்டிங்ல இன்வால்வ் ஆயிருந்தா அது வந்து டெர்னரி ஹைட்ரேட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ பெலேடியம் ஹைட்ரஜன் வந்து என்ன ஆகுது, ஸோ ஒரு பெலேடியம்ங்கிறது ஒரு மெட்டல் ஹைட்ரஜன் கூட ஸோ பாண்டிங் இன்வால்வ் ஆகி ஒரு காம்பவுண்ட் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்குது. ஸோ அதுதான் மெட்டல் ஹைட்ரேட்னு சொல்கிறோம். ஸோ இன் திஸ் hydrogen interacts with palladium in a unique way. It forms the monohydrate. So monohydrate na ஒரு ஹைட்ரஜன் மட்டும் காம்பவுண்ட்ல அந்த பாண்டிங்ல இருக்குது, அதனால அது வந்து என்ன சொல்றோம், monohydrate. So upon heating, so palladiumமும் ஹைட்ரஜனும் சேர்ந்து நமக்கு வந்து என்ன ஃபார்ம் பண்ணுது, palladium hydrate வந்து ஃபார்ம் பண்ணுது.
சப்போஸ் இந்த காம்பவுண்ட் இப்போ வந்து இதுதான் காம்பவுண்ட்னா ஸோ அந்த மெட்டல் அந்த அதோட கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் இருக்குன்னா ஸோ அந்த அதுக்குள்ளே இருக்கிற ஆட்டம்ஸுக்கு இடையில வந்து என்ன இருக்கும் கேப்ஸ் வந்து இருக்கும் ஸோ அதுதான் இன்டர்ஸ்டீஷியல் ஸ்பேஸ்ன்னு நம்ம பார்த்தோம் ஸோ அந்த ஸ்பேஸில் போய் என்ன ஆகுது ஹைட்ரஜன் கேஸ் போய் ஃபில் ஆகுது அந்த இடத்துல போய் ஃபில் ஆகுது ஸோ அப்போ தான் நமக்கு மெட்டல் ஹைட்ரேட் வந்து ஃபார்ம் ஆகும் ஸோ சப்போஸ் நம்ம இதை ஹீட் பண்ணும்போது என்ன ஆகும் இதில் இருக்க ஹைட்ரஜன் வந்து டிஃப்யூஸ் ஆகி வெளில வந்துடுது ஓகே ஸோ இமீடியட்டாக வெளில வர காம்பவுண்ட் ஹைட்ரஜன் வந்து என்ன ஆகுது இன்னொரு ஹைட்ரஜன் கூட சேர்ந்து நமக்கு மாலிகுலர் ஹைட்ரஜன் வந்து ஃபார்ம் ஆகுது ஸோ நோ அதர் கேஸ் பிஹேவ்ஸ் இன் திஸ் வே வித் பெலிடியம் ஸோ வேறு எந்த கேஸும் வந்து பெலிடியம் கூட இந்த மாதிரி ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆகலை அப்படின்னு சொல்கிறாங்க So hydrogen molecule readily absorbed on the palladium surface, so where it dissociates into the atomic hydrogen. So வேற எந்த கேஸும் ஹைட்ரஜன் மேலே ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆகலை ஸோ ஹைட்ரஜன் வந்து பெலேடியம் சர்ஃபேஸ் மேலே ஈஸியாக போய் அப்சர்வ் ஆகிடுது ஸோ ஒன்ஸ் இதை நம்ம ஹீட் பண்ணோன்னே என்ன ஆகும் அது வந்து டிசோசியேட் ஆகி அட்டாமிக் ஹைட்ரஜனாக வெளில வந்துடுது So technically the formation of metal hydrate is by chemical reaction but it behaves like a physical storage method. So இது வந்து ஒரு chemical reaction மாதிரி இருக்கும் பட் வந்து இது வந்து physical ஹைட்ரஜனை ஸ்டோரேஜ் பண்ணுற மெத்தட் தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ லைக் அ வாட்டர் ஸ்பான்ச்சோட எது கம்பேர் பண்ணுறாங்கன்னா ஸோ நம்ம வாட்டரை வந்து ஸ்பான்ச்சில் டிப் பண்ணும்போது என்னாகும் ஸோ வாட்டரை வந்து அது வந்து அப்சர்வ் பண்ணிக்கும் ஒன்ஸ் அதை ஸ்க்வீஸ் பண்ணும்போது என்னாகும் அது வந்து வாட்டர் வந்து ரிலீஸ் ஆகுது இல்லையா ஸோ லைக் தட் ஹைட்ரஜன் வந்து என்ன ஆகுது அந்த மெட்டல் சர்ஃபேஸில் போய் அது கூட ஹைட்ரேட் வந்து ஃபார்ம் பண்ணுது ஸோ ஒன்ஸ் நம்ம ஹீட் பண்ணும்போது என்னாகும் அந்த ஹைட்ரஜன் வந்து வெளில வந்துடுது ஸோ லைக் தட் எப்படி வாட்டர் வந்து ஸ்பாஞ்சில் அப்சர்வ் பண்ணிட்டு வெளில வருதோ அந்த மாதிரி ஹைட்ரஜன் வந்து என்ன ஆகுது ஸோ அது உள்ளே போய் ஹைட்ரேட் ஃபார்ம் பண்ணுது ஸோ அண்ட் தென் ஹீட் பண்ணும்போது வெளில வந்துடுது ஸோ ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி ஆக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதனால தான் இதை வந்து என்ன சொல்கிறோம் ஹைட்ரஜன் ஸ்பாஞ்சுன்னு சொல்கிறாங்க ஸோ இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் ஹைட்ரஜனை வந்து ஒரு மெட்டலில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ திஸ் இஸ் தட் 5 mark question. It's your book back question also.